கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் தீர்க்க தரிசனங்களை குறித்து படித்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. நேருக்கு நேர் தாக்குதல் என்ற சிறு தலைப்பிலே அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கின்றோம். வெளிப்பாடு 12:4 முதல் வரியை புரிந்து கொள்ள வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களுக்கு நாம் திரும்ப வேண்டும். சாத்தான் பரலோகத்தின் தூதர்களில் 1/3 பகுதியினரை பூமியிலே விழத்தள்ளினான். வேதாகமத்தில் நட்சத்திரங்கள் என்பது சில நேரங்களில் தேவ தூதர்களை குறிக்கின்றன. யோபு 38ஆம் அதிகாரம் 7வது வசனம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், இது போன்ற வசனங்களில் இதன் குறிப்பை நாம் காணலாம். சாத்தான் அதை எப்படி செய்தான்? பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசி வாள் என்று ஏசாயா 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிப்பது போல, சாத்தானு இயேசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று சொன்னார். யோவான் 8ஆம் அதிகாரம் 44. இப்பொழுது மென்மையாக வஞ்சகமாக நடித்த வலு சர்ப்பத்தின் மற்றொரு பக்கத்தை பார்க்கிறோம். ஈவு இரக்கமின்றி அழிக்கிறவனாக காட்டப்படுகிறது. அவன் குறிக்கப்பட்ட காலத்தை அறிந்தவனாக அந்த பெண்ணின் பிள்ளை பிறந்ததும் கொல்லுவதற்கு காத்திருந்தான். பிறக்கவிருந்த அந்த பிள்ளை யார் என்பதை அறிந்திருந்தான். அவர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாக்குரைக்கப்பட்ட வித்து, அதாவது இயேசு கிறிஸ்து. இயேசு ஒரு குழந்தையாக இருந்தபோது அவரை கொலை செய்ய மகா ஏறுவது முயன்றதை இது குறிக்கிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் 16 வசனங்களிலே இதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறு வலு சர்ப்பம் தன்னை அழிக்கப் போவதாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வித்து மீது தனது மிருகமாகிய ரோம் மூலமாக போர் தொடுத்தது. ஆனாலும் பிசாசின் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டன. ஏனெனில் இயேசுவின் பெற்றோர் அவரை தூக்கி கொண்டு எகிப்துக்கு தப்பிச் சென்றனர். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே அதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் சாத்தானின் தாக்குதல்கள் நிற்கவில்லை. அவன் பூமியின் கிறிஸ்து வாழ்ந்த காலம் முழுவதும் சாத்தான் தன் தலை நசுக்க இரட்சகருக்கு எதிராக தனது போரை அவன் தொடர்ந்தான். ஆதியாகமம் 3:15 நாம் அதை படிக்கின்றோம். உதாரணமாக, வனாந்தரத்தில் களைத்து போயிருந்த இயேசுவை பிசாசு சோதித்ததை யோசியுங்கள். அங்கு இவன் தனது திட்டத்தை வெளிப்படுத்தினார். நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன். மத்தேயு 4:9. ஆனால் நாமும் கூட பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது கிறிஸ்து சொன்ன பதிலுக்கு செவி கொடுப்போம். அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி வேதத்தின் வசனங்களை அவர் சொன்னார். அப்பா பிதாவே, ஸ்திரீயை எதிர்த்து நிற்கவும் உமக்கு அருகில் இருக்கவும் எங்களுக்கு பலன் தாரும். இன்னும் தொடர்ந்து இதன் காரியங்களை அறிந்து கொள்வதற்கு யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம், தானியேல் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8 இவைகளை நீங்கள் குறித்து கொள்ளலாம். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசும் தயவுக்கு ஸ்தோத்திரம். கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.